அண்மை செய்தி கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அருகே மகளிர் மீதான தாக்குதல் கடும் கண்டனத்திற்குரியது என விஜய் தெரிவித்திருக்கிறார். விவரங்களை செய்தியாளர் நௌஷாத் உரைக்க கேட்கலாம். வணக்கம் நௌஷாத். விஜய் தனது கண்டன செய்தியில் மேலும் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் குறிப்பிட்டிருக்கிறார்? வணக்கம் தனலட்சுமி. கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அருகே சகோதரி ஒருவரது வீட்டில் சுவரில் அவரது அனுமதியின்றி தங்களது கட்சி ஸ்டிக்கரை சிலர் ஒட்டியுள்ளனர். அதற்கு எதிர்ப்பு தெரிவித்த கைக்குழந்தையுடன் உள்ள இன்னொரு சகோதரியையும் அவரது அனுமதியின்றி கட்சி ஸ்டிக்கரை ஒட்டியுள்ளனர். அதற்கு எதிர்ப்பு தெரிவித்த கைக்குழந்தையுடன் இன்னொரு சகோதரியும் அவர் வீட்டில் இருந்தவரையும் சம்பந்தப்பட்டவர்களும் தாக்கியதாகவும் தகாத வார்த்தைகளால் பேசியதாகவும் சமூக வலைதளங்களில் காணொலி பதிவு வருகிறது. மகளிர் மீதான இத்தாக்குதல் வன்மையாக கண்டிக்கத்தக்கது. வீட்டு உரிமையாளரின் அனுமதியின்றி வீட்டு சூழலில் ஸ்டிக்கர் ஒட்டக்கூடாது என்ற நிபந்தனை உள்ளது. அதை மீறியதோடு தட்டி கேட்ட உரிமையாளரை தாக்கியுள்ளனர். இந்த அடாத செயலில் ஈடுபட்டவர்களை உடனடியாக கைது செய்ய வேண்டும், நடவடிக்கை எடுக்கணும் தெரிவித்துள்ளாமல் விசில் புரட்சியால் வெற்று விளம்பர மாடல் ஆட்சி அவ்வளவுதான், இனி கல்லா பெட்டியாய் நிரப்ப முடியாது என்கிற கோபத்தில் சிலர் இருக்கின்றனர். வாக்குப்பதிவுக்கு இன்னும் சில தினங்களே இருக்கும் நிலையில் பொதுமக்களை அவர்களை அச்சுறுத்தி வருகின்றனர். வீட்டில் தனியாக இருக்கும் பெண்களை அவதூறாக பேசி மிரட்டி வருகின்றனர். இத்தகைய அராஜக போக்கை காவல்துறை தடுத்து நிறுத்த வேண்டும். மக்கள் சுதந்திரமாக வாக்களிக்கும் சூழலை ஏற்படுத்த வேண்டும். தேர்தல் ஆணையம் தனது கண்காணிப்பு பணிகளை இன்னும் தீவிரப்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் என தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் எக்ஸ் தளத்துல பதிவு செய்திருப்பது மிக முக்கிய ஒன்றா இருக்கிறது. தனலட்சுமி, விவரங்களுக்கு நன்றி நௌஷாத். அண்மை செய்தி கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அருகே மகளிர் மீதான தாக்குதல் கடும் கண்டனத்திற்குரியது என விஜய் தெரிவித்திருக்கிறார். விவரங்களை செய்தியாளர் நௌஷாத் உரைக்க கேட்கலாம். வணக்கம் நௌஷாத். விஜய் தனது கண்டன செய்தியில் மேலும் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் குறிப்பிட்டிருக்கிறார்? வணக்கம் தனலட்சுமி. கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அருகே சகோதரி ஒருவரது வீட்டில் சுவரில் அவரது அனுமதியின்றி தங்களது கட்சி ஸ்டிக்கரை சிலர் ஒட்டியுள்ளனர். அதற்கு எதிர்ப்பு தெரிவித்த கைக்குழந்தையுடன் உள்ள இன்னொரு சகோதரியையும் அவரது அனுமதியின்றி கட்சி ஸ்டிக்கரை ஒட்டியுள்ளனர். அதற்கு எதிர்ப்பு தெரிவித்த கைக்குழந்தையுடன் இன்னொரு சகோதரியும் அவர் வீட்டில் இருந்தவரையும் சம்பந்தப்பட்டவர்களும் தாக்கியதாகவும் தகாத வார்த்தைகளால் பேசியதாகவும் சமூக வலைதளங்களில் காணொலி பதிவு வருகிறது. மகளிர் மீதான இத்தாக்குதல் வன்மையாக கண்டிக்கத்தக்கது. வீட்டு உரிமையாளரின் அனுமதியின்றி வீட்டு சூழலில் ஸ்டிக்கர் ஒட்டக்கூடாது என்ற நிபந்தனை உள்ளது. அதை மீறியதோடு தட்டி கேட்ட உரிமையாளரை தாக்கியுள்ளனர். இந்த அடாத செயலில் ஈடுபட்டவர்களை உடனடியாக கைது செய்ய வேண்டும், நடவடிக்கை எடுக்கணும் தெரிவித்துள்ளாமல் விசில் புரட்சியால் வெற்று விளம்பர மாடல் ஆட்சி அவ்வளவுதான், இனி கல்லா பெட்டியாய் நிரப்ப முடியாது என்கிற கோபத்தில் சிலர் இருக்கின்றனர். வாக்குப்பதிவுக்கு இன்னும் சில தினங்களே இருக்கும் நிலையில் பொதுமக்களை அவர்களை அச்சுறுத்தி வருகின்றனர். வீட்டில் தனியாக இருக்கும் பெண்களை அவதூறாக பேசி மிரட்டி வருகின்றனர். இத்தகைய அராஜக போக்கை காவல்துறை தடுத்து நிறுத்த வேண்டும். மக்கள் சுதந்திரமாக வாக்களிக்கும் சூழலை ஏற்படுத்த வேண்டும். தேர்தல் ஆணையம் தனது கண்காணிப்பு பணிகளை இன்னும் தீவிரப்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் என தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் எக்ஸ் தளத்துல பதிவு செய்திருப்பது மிக முக்கிய ஒன்றா இருக்கிறது. தனலட்சுமி, விவரங்களுக்கு நன்றி நௌஷாத்.